அதுங்க ஏதோ வயசு கோளாறுல தப்பு பண்ணிடுச்சு, ரெண்டும் ஒன்னா சேர்த்துருவோம். டேய், அது உடம்புல 1000 கோளாறு இருக்கும் போல, இதுக்கு வந்து வயசு கோளாறு ஆகுதா? நோ, இந்த ஓல்ட் ஏஜ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது. வாங்க போலாம். யார பார்த்து ஓல்ட் ஏஜ் சொல்ற? எனக்கு 30, இந்த ஆயாக்கு 68. வேணா பாரு. டேய் வெக்கேபுரி, உனக்கு ஏன்டா இந்த வேலை? அது இல்லப்பா, இந்த ஆயாக்கு மாசமான 1000 ரூபாய் பென்ஷன் வருது. அதை உஷா பண்ணதுக்காகத்தான் நான் கெட்டப் மாத்தி லவ் பண்ணேன். ஆமா, இவர் உலக நாயன் கமலஹாசன் கெட்டப்ப மாத்தி மாத்தி மனுஷ கோயிரா லவ் பண்ணிருக்காரு. ஏன் பாட்டி, அவன் தான் அறிவு கட்டத்தனமா உன்னை லவ் பண்றான்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? என்னப்பா பண்றது, என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த பொறுக்கிட்ட தொல்லை தாங்க முடியல. அதனாலதான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னது, உன்ன தொல்லை பண்ணாங்களா? எந்த பொறுக்கி பசங்க அது? உன் பக்கத்துல நிக்கிறானே அவன் தான். டேய், இந்த கேள்வி லவ் பண்றதா என்கிட்ட கடன் வாங்கி டி ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட் போடணும் போனியா? ஏன்டா ஒரு ஆயா கிட்ட கூட உன் அல்சாட்டத்தை விட்டு வைக்கல? ஆமாப்பா, ஆயாவை நானும் ஒன் சைடா லவ் பண்ணேன். பட் ஓ, இதுல முக்கோண காதல் கதை. அதாவது நீ அப்பாஸ், அவர் வினித்து, அந்த அம்மா வந்து தப்புவா நாய. 1000 ரூபாய் பென்ஷன் காசுக்கு எத்தனை பேர் ஆயிட்டு அட்டி போட்டுருக்கானுங்க பாடுறா. என்னுடைய காதல் தான் ஒருதலை ரகம் ஆயிருச்சு. அவங்க காதலையாவது ஒண்ணு சேருங்கப்பா. சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லாது செல்லாது செல்லாது. அப்ப இந்த 10 ரூபாய் செல்லுமா பாருங்க. அப்படியே செல்லும் சொன்னா உன்னை சில்லற மாத்தி எல்லாம் செலவு பண்ண போறியா? அதை 4ஆம் முடிச்சு ஜெட்டி உள்ள வைக்க போற. எடுத்து உள்ள விடா, உள்ள வை. ஏய், நீ தாலி கட்டா. ஏய் நிறுத்துறா, இந்த கல்யாணத்தை நான் இங்க நடத்த விட மாட்டேன். அப்போ இன்ஸ்பெக்டர் மண்டப காசு வாங்கிக்க, நல்ல மண்டபமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் சௌந்தர பாண்டி, அறிவு இருக்கால உனக்கு? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமால? இவன் மனசு வச்சா போலீஸ் ஸ்டேஷனே கொடுத்துருவாரு. தூத்துக்குடியிலே பெரிய தலை. எனக்கு சின்ன தலை தான்டா. வேணா உன் தொப்பி கூட எவ்வளவு லூசா இருக்கும் பாரு. பாத்தியா பாத்தியாட தலையோட அடக்கத்தை? தலை, நீ கல்யாணத்தை நடத்தி வைத்தல. ஏய், நீ ஆயா கழுத்துல தாலி கட்டுறா, இன்னைக்கு ஃபுல்லா அட்டகாசம் தான். என்ன தல சொக்கா வெட்டி செலவுக்கு போட்டீங்க, வாங்க பாருங்க. இந்தாங்க. டேய், நான் எப்படா செலவு போட்டேன்? என் துணியோதோ நிக்கிறானே, இவன் தான் துவைப்பான். இப்ப அதுவா முக்கியம்? காலர்ல பாரு, ட்ரிபிள் எக்ஸ் போட்டு இருக்கு. டேய், செக்ஸ் படம் பார்த்து பார்த்து வாயில எப்ப பார்த்தா ட்ரிபிள் எக்ஸ் வார்த்தா வருது இல்ல உனக்கு? அத பாடுறா, டபுள் எக்ஸ்எல். அட ஏதோ ஒண்ணு, 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஆமா, மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு இருக்க சொறி எனக்கு வந்துடும். மாத்தி மாத்தி சொரிஞ்சிக்கலாமா? வாங்கி வந்து தொலை. சமுத்திரகனி, நான் மூஞ்சில ஷேவிங் கத்துக்கிறேன்ட்டு பல பலமா அறுத்துட்டான் தல. டேய், அது ஏன்டா என்கிட்ட சொல்ற? டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டியதானே? டாக்டர் போல மட்டும் என்ன சொல்லுவாரு? ரத்தம் நிறைய போயிடுச்சு, ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லுவார் தல. டேய், அழுவாத, உனக்கு என்ன ரத்தம் தானே வேணும்? டேய், அது குர்ரா, இந்தா ஆட்டு ரத்தம், சூடு ஆத்துக்குள்ள சாப்பிடு. நானும் அப்ப பிடிச்சு பாக்கேன், இந்த துப்பாக்கியை தொடர்த்து வைக்கல. இது வரைக்கும் இதை வச்சு யாரையாவது சுட்டுக்கலாம்? இந்த துப்பாக்கியும் பொம்மை கடவை சுட்டதாம்ல. ஆமா, அந்த மாதிரி கப்பல் அனுப்பிச்சமா போய் சேர்ந்தாவல. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருச்சாச்சி. சுத்த கோட்டுக்காரத்தனமா பேசுதவ, அப்புறம் ஏன்டா சரக்கு வரலன்னு போன் பண்ணுதவ. அட, சரக்கை ஏத்தலான்னு பேசிட்டு இருக்கும் போதே அவசரத்துக்கு பிறந்த பையன் கப்பலை வெடுக்குன்னு எடுத்து போயிட்டான். நான் விடுவனா, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் துரத்திட்டே போனேன். செவிட்டு போய் காதலே வாங்க போயிட்டான். ஆமா நாச்சி, அக்கா செலவு காசு கேட்டாவல கொடுத்துச்சா? காசு தானே அந்த 44 நம்ம மரத்துல ஏறல. செவத்த மூதி, இந்த 3 ரூபா காசும் கோமரத்துல வைக்க மாட்டீங்களோ? கொண்டு போய் அந்த மரத்து மேல வச்சா ஆக்கம் கட்டுக்குவ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க சமாச்சாரம்ல. இன்கம் டாக்ஸ்ல வந்து கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. ஆமா, இந்த 3 ரூபா காசை பிடிக்கத்தான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து வராங்களாக்கும். பத்தியா, பேசியே முடிக்கல, அதுக்குள்ள இன்கம் டாக்ஸ்கார போனுக்குள்ளே வந்தாவல. 3 ரூபா விட்டு வேற மரத்து மேலே வைல. ஒரு 3 ரூபா காசை வச்சுக்கிட்டு மரத்துல ஏறுங்க இறங்குங்க, என்ன அட்டகாசம் பண்றான் பாத்தியா? போன்ல யாரு வந்திருக்கா பாருங்க. ஹலோ ஐயா, நான் சவுந்தர பாண்டி பேசுறேன். அதான் 1.5 வயசுல பேச ஆரம்பிச்சுட்டு இப்ப என்ன புதுசா போன் பண்ணி சொல்லுங்க. ஐயா, இல்லையா, நீங்க சேவிங் பண்ணி மூஞ்சில ரத்தம் வர வச்சீங்க ஒருத்தர், அவனுக்கு குரு ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டாயா. குரு எங்கெல்லாம் இருக்காவன்? இந்த ஜாதகப்படி குரு 3ஆம் இடத்துல இருக்கான். அதை குழுவ நான் அதை கேட்கல.
அந்த குரு இப்ப எங்கல இருக்கான்? எங்கயா வேட்டி சட்டை? அததான் உடம்புலயே போட்டிருக்கல, என்ன கேக்குற? என்னல தலைகிட்டே கேட்டல, எங்கல தலைக்கு போட வேட்டி சட்டை? அததான் தலை காலையில வாங்கி போயிட்டாரா? கிண்டல் பண்ணாத. இருட்டுறதுக்குள்ள வேட்டி சட்டை வீட்டுக்கு வரல, உன் வீடு பூந்து உன் அண்டர்வேரும் உள்பயனும் தூக்கிட்டு போயிடும்ல. இல்ல தலை திருடுன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு பண்ணி கட்டி ஒரு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் சட்டை அடிக்க வேண்டியதானே? மட மக்கா, ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் திருடி போட்டா பாக்குறவங்க சுழுவா கண்டுபிடிச்சுவாங்களே. அதே அண்டர்வேரும் உள்பண்ணு திருடி போட்டா பாக்குறவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. அதால எப்படி இருக்க? தச்சுவோம்ல. இல்ல தலை செகில் கிடக்குறேன், செகில கொடுத்தவங்க துணி கிடக்குறேன், துணியை கொடுத்தவங்க எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குதுல. முதல்ல பல்லு வளர்க்கல, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. வந்தது என் ரெட்டல. ஓ ரெட்டல. இல்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல நீ கொய்யா கட்சணத்துல இல்ல நின்ன, இப்ப ரெட்டலங்க கொய்யால. அத சொல்லல, என் உடம்புல ஓடுற அதே ரத்தம் இன்னொரு உடம்புல ஓடுது. இது அவன் வேலைதான்ல. சமுத்திர காட்டி அளவு பின்னாடி இருக்கிறாங்கல்ல. அப்படியா? ரொம்ப எடுத்துட்டு போயிட்டு 5 கப் டீ வேணும் கொடு. என்ன சொல்லுத நீ? வந்திருக்கானே தெரியுது இல்ல, மூடி திரும்பி நில்ல, அவனுங்களே சைலண்டா போயிடுவானுங்க. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லாம தெரியுதுல. வீட்டுல சொல்லிட்டு வந்தவங்க மட்டும் முன்னாடி வாங்கல. நாங்க யாரோ வீட்டுல சொல்லிட்டு வரல. நல்லதா போச்சு, தப்பிச்சோம். அப்படின்னா எல்லாம் திரும்பி போங்கல. நான் பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு வந்துக்கிறேன். பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு வந்தா செல்லாது. போங்க போங்க. அது எப்படி செல்லாத போயிடும்? இப்ப செல்லும் பார். வேணாம் சொன்னாக்கல்ல, வேணால வேணாம் சொன்னாக்கல்ல, சொன்னாக்கல்ல. என்ன எப்படி போயிருந்தா? பவரா அடிச்சல, அதான் பறந்து போய் விழலா. இல்ல தலை முதுகுல கை வச்சா உனக்கெல்லாம் கோவம் வருது. சொல்றேன்ல, எனக்கு 3 வயசு இருக்கும் போது எங்க அப்பா முதுகுல ஒருத்தன் இங்க அடிச்சிட்டான்ல. இருந்து யாராவது என் முதுகுல கை வச்சா எனக்கு கோவம் வரல. அது மட்டும் இல்ல, அந்த இங்கு காரியை துவைக்கிறதுக்கு சோப்பு இல்லாம எங்க அம்மா 3 ரூபாய் துணி சோப்புக்கு என்ன மல்லிகடை அண்ணாச்சிட்ட வித்துட்டாங்கல்ல. விலைக்கு வாங்கின மல்லிகடை அண்ணாச்சி என்ன தரன்னு கையை பூச்சி எடுத்துட்டு போகும்போது என் தம்பி நான் என்னமோ டூருக்கு போற மாதிரி ஜாலியா டாட்டா காமிச்சு என்ன வெறுப்பேத்தினால. அன்னில இருந்து எனக்கு 3 எதிரில. எங்க அப்பா முதுகுல இங்க் அடிச்சானே அவன், சோப்புக்காக என்ன வித்தால எங்க அம்மா அவன், அதுக்கப்புறம் டாட்டா காமிச்சு வெறுப்பேசினானே என் தம்பி அவன்ல. இப்ப நாளால ஒருத்தன் சேர்த்துட்டாங்களா? ஏண்டா நான் 10,000 ரூபாய் சீட்டா புடிக்கிறேன், ஆள் சேர்த்து விட்டுட்டே இருக்கிறேன். ஆமா யார் அவன்? அவன் தானே சமுத்திர கடி உன்னை தீர்த்து கட்ட 4 குறிச்சுட்டாங்களா? ஏண்டா வீடு கிரகம் போது 4 குறிப்பாங்க, இல்ல கல்யாணம் 4 குறிப்பாங்க, இதுக்கெல்லாம் 4 குறிப்பாங்க. இல்ல கொலை பண்ற கொலைகாரன் ரொம்ப பிஸியா, வர்ற திங்கக்கிழமைக்கு தான் அவனுக்கு டேட்டா கிடைச்சிருக்கான். ஏல அன்னைக்கு சாவ போது நான் இல்லல, என் தம்பில. என்ன சொல்லுத? டபுள் ஆக்ஷன்ல அட்டகாசம்ல. டேய் தூத்துக்குடிக்கு வா, ஓசுக்குடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப எங்கடா கத்தி வச்சு கூட்டு போற? கமிலா சார்லஸ் கல்யாணத்துக்கு கூட்டு போறல. ஏய் அண்ணாச்சி கிட்ட கூட்டு போறல. ஏண்டா அண்ணாச்சி கடையில மல்லிகை சாமான் கட்டுறதுக்கு ஆள் எடுக்கிறாங்களா? ஆள் எடுக்கிற அண்ணாச்சி இல்ல, ஆளே எடுக்கிற அண்ணாச்சி. போல அந்த பக்கம். அண்ணாச்சி இங்க பாத்தீங்களா யாரு வந்திருக்கான்னு? என்னல புளிய கொண்டு வரேன்னு எலிய கொண்டு வந்திருக்கிற? நீங்க இந்த மாதிரி கிணத்துனா பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் புளியவே கொண்டு வந்திருக்கேன். கனவு 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 கனவு. சண்டை போட வந்துட்டு சண்டை போடாம கனவு கனவுன்னு ஓலேறி நிக்கிற. டேய் நான் உன்னை அடிக்கிற மாதிரி கனவு காண்றேன், நீ என்கிட்ட அடி வாங்குற மாதிரி கனவு காணு. அப்ப 2 பேருக்கு அடிபடாது, உடம்பு வலிக்காது, போடுற துணியும் அழுகாவாது.
நான் கண்ணை மூடனா எனக்கு கனவே வர மாட்டேங்குதுல. அப்போ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு உச்சா போயிட்டு வந்து கண்ணை மூடு, நல்லா கனவு வரும். நீ புத்திசாலி இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்பா 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏலே, எங்க அண்ணாச்சிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 புள்ள குட்டி இருக்குல்ல. ஒரே ஊர்ல இருந்த முத உன்னை இப்பதான் பாக்குறேன். ஒரு வயசுக்கு அப்புறம் வெளியே வந்து 4 பேர் பார்க்கணும், 4 பேர் சுத்தணும், அதான் ஆம்பளைக்கு அழகு. நீ என்னமோ வயசு வந்த பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா எப்படி பாத்துக்க முடியும்? இல்ல, யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? அண்ணாச்சியா அண்ணாச்சி. ஏய், இப்ப நானா சப்போர்ட்டா பண்ண நான் சொன்னேன். முடிவா என்ன கேக்குறேன்? என்ன சரிக்கு சமமா இங்க உட்கார வச்சு பேசணும்னு சொல்றேன். என்னாச்சு இப்ப உனக்கு? என்னாச்சு? ஏன் ஒரு சைடா திரும்பி உட்கார்ற? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கும் பார்த்து நான் அன்றாவது போல. நீ எதுக்கு உட்காந்து உத்து பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்காதா? அதை விட என்னாச்சு, உங்க உசுருக்கே ஒருத்தன் என்கிட்ட வேலை பேசிட்டான். ஏன் உசுருக்கா? யாருல யாரு வேலை பேசுறது? 10 லட்சமா, 20 லட்சமா, 30 லட்சமால? டேய், இவ்வளவு கும்பல் நடுவுல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம 20 ரூபா ஜெட்டி போடாம உட்காந்துருக்கு. உனக்கு ஏன் 20 லட்சம் 30 லட்சம் ரேட் வைக்க போறான்? அப்பா அண்ணாச்சிக்கு எவ்வளவுதான் விலை பேசினாவோ? 5 ரூபாய்க்கு மேல நயா பைசா தர மாட்டேன்ட்டான். 5 ரூபா வாங்கிட்டு ஏன் என்ன கொல்லாம விட்ட? அதுவும் கீஞ்சு போன நோட்ரா. கண்டக்டர்கிட்ட கொடுத்தா செல்லாது வாங்க மாட்டேன்ட்டான். அண்ணாச்சி, உங்க ஆயில் கட்டி பாத்தியலா? கடவுளே காசை கிழிச்சு கொடுத்திருக்கான். யாருல? யாரு இந்த அண்ணாச்சி கொலை செய்ய காசு கொடுத்து அனுப்பிச்சு? யாருல? அண்ணாச்சி, யார்ட்டையும் சொல்லாதீங்க, பின்லேட போகடா. இந்த தூத்துக்குடி அவன் எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் சரி, நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு அவனை தூக்கிட்டு வர சொல்லல. ஏய், நில்லுடா. இன்னமும் பின்லேட தூத்துக்குடி உப்பு மண்டியில வேலை செய்யாம தூக்கிட்டு வர சொல்ற. அவன் அமெரிக்காரனு கண்ணிலே விரல விட்டு ஆட்டியிருக்கான். அவன் கண்ணுல தான் வரல விட்டு ஆட்டுவான். ஆனா எங்க அண்ணாச்சி இருக்காரு, வேகரேட்டிலே வரல விட்டு ஆட்டுவார்ல. இப்ப சொல்லல, அவன் பலசாலியா நான் பலசாலியா? இட்லி வந்து இருக்கும் போது அதுவும் அந்த சூட்ல விரல விட்டு பாத்தீங்களே, உண்மையிலே நீங்க தான் அண்ணாச்சி பலசாலி. அப்படி சொல்லல அண்ணாச்சி. ஒரு சின்ன இது என்னல உட்காந்துது, அந்த சேர் வேணும் அண்ணாச்சி. எதுக்குல? அது கன்னியாகுமரி கடல்ல திருவள்ளூர் உட்காரத்துக்கு சேர் இல்லாம நின்னுட்டு இருக்காரு, பாவம் அவரு கொடுக்கலாம் தான். அப்படி கேளு, தூக்கிட்டு போல போல போல. ஏப்பா, நீ தூத்துக்குடி போனதுல இருந்து உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் இருக்குதுப்பா. ஆமால, 2 ரூபா டீ குடி தேவை வச்சிருக்கேன். அந்த சேஞ்ச் உசாரா பாத்துட்டியால? அட, அத நான் சொல்லலப்பா. ஏல, வேற என்னல? இதாப்பா, ஏழை ஏழைன்னு சொல்றிய. நான் ஏழையா இருக்கிறதுனாலதான் நீ அடிக்கடி என்ன குத்தி காட்டுற. என்ன ஏமாத்தி என் சேர புடிக்கிட்டு வந்துட்டல. என் சொந்தக்காரங்க ஊர்ல வந்திருக்காங்கல்ல, அவங்கள எதுல உட்காருவாங்க? என் சேர குடில. ஏலே, இவனை துப்பாக்கி எடுக்க சொல்ல, எனக்கு சோழி இருக்கு. சோழி இருக்குதா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பரமபதம் விளையாடுவோம். ஏலே, பரமபதம் விளையாடுறதுக்கு நேரம் இல்லல. எங்க அப்பா முதல்ல இங்க அடிச்சவன் போயிட்டு இருக்கான்ல, அவனை பழிவான எடுக்க சொல்லல. ஏய், துப்பாக்கி கூட எடுல. கூசுதுல, எடுல. துப்பாக்கி கூடுன்னு சொல்லல அண்ணா. மக்கு மக்கா, என்னடா இங்க அடிக்க மாட்டுது? இது இங்கி பேனா இல்ல, பால் பாயிண்ட் பேனா. பேங்க்ல கொடுத்தது. அங்க ஒருத்தர் நிக்கா, இங்க ஒருத்தர் நிக்கா. இதுல யாருல தலை? நான் ஜீவா. ஏலே, நான் தான்ல குரு. அப்ப தலை எங்க? தலை தானே, அத வந்து பாருல. என்னடா தலைய கட்ட இத காட்டுற? ஏய், சும்மா தலைன்னு உயிரை வாங்காத. இதான் தலை, தருதல. போல வருமா, அல போல வருமா, அல போல வருமா, அல போல வருமா.